காஞ்சிபுரம் ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருந்து வரும் காஞ்சிபுரத்தில் உள்ள செவ்வந்தீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகரில் பெரிய காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது காமாட்சி அம்பிகை சமேத செவ்வந்தீஸ்வரர் கோவில். வாயுதேவன் தன் சாபம் நீங்கிய பிறகு செவ்வந்தி மலர்களை கொண்டு பூஜை செய்ததால் இங்குள்ள சிவபெருமான் செவ்வந்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள்வாளிக்கிறார். காஞ்சிபுரத்தில் செவ்வாய் தோஷ பரிகார ஆலயமாகவும் இருந்து வருவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலயம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களும் புதிய சிலைகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் KR மகேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் 30 சிவாச்சாரியார்கள் 11 ஓம குண்டங்களில் யாகசாலை பூஜைகளை நிகழ் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கணபதி பூஜையுடன் தொடங்கினார்கள். மறுநாள் புதன்கிழமை புதிய சுவாமி சிலைகள் ஊர்வலமும் யந்திர ஸ்தாபனமும் சிலைகள் பிரதிஷ்டை ஆகியனவும் நடைபெற்றது. வியாழக்கிழமை காலையில் மகா பூர்ணாகதி தீபாராதனைக்கு பின்னர் யாகசாலையிலிருந்து புனித நீர் குடங்கள் புறப்பட்டு சிவாச்சாரியார்களால் ராஜகோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனைகளும் பின்னர் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அறங்காவலர் KS கெம்பு செட்டியார் தலைமையிலான விழா குழுவினர் செய்திருந்தனர். விழாவில் சுவாமி விவேகானந்தா பள்ளி செயலாளர் வித்யாசங்கர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது.